இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐ ப்ராமிஸ் நான் ஃபுல்லா ட்ரை பண்ணுவேன் ரிஷி ப்ரோ. நீங்க வேணா பாருங்களேன். லைஃப்ல நான் ரொம்ப சீரியஸா இருந்து காட்டுவேன். நிச்சயமா நான் எல்லா வேலையும் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுவேன். கண்டிப்பா. ரிஷி ப்ரோ, நான் சீரியஸ் ஆனவன் தான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சா என்ன மாதிரி தம்பி இப்படிதான் விளையாட்டுத்தனமாவே இருப்பான். ரிஷி ப்ரோ, நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன சொல்ல, நான் ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணுவேன். ஒரு அப்பா கூட பையன் எப்படி இருப்பான், எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஐ மீன், நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் சரி, நீங்க உடனே அங்க வந்து அதை ஈஸியா சமாளிச்சிருவீங்க. உண்மையிலே நீங்க கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதோட இப்ப என்ன ரிஷி ப்ரோ, அண்ணியும் வந்துட்டாங்க. எனக்கு இன்னொன்னும் தெரியும். அண்ணி வந்ததால கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க 2 பேரும் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது. நீங்க எல்லாமே என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. ஐ அம் ரியலி சாரி ப்ரோ. இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போ. அவளை நான் தான் கூப்பிட்டேன் நீலம். அட, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ளவா. பாட்டிமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னாச்சு? நான் வந்ததுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மாமியார் மருமக உறவே வாக்குவாதத்துல தானே முடியும். ஆமாமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தானே அம்மா பொண்ணு மாதிரி பழக ஆரம்பிப்பாங்க. சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. இருந்தாலும் பாட்டிமா, ஒன்னும் நடக்காது, நீ கவலைப்படாத. இங்க பாரு, வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த வீட்டு மருமகளோட தங்கச்சியை வெளியில அனுப்புனது. இங்க பாரு, நீலத்துக்கு பதிலா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ இல்ல பாட்டி, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? ப்ளீஸ், நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க. நீ என்ன மன்னிச்சுட்ட இல்ல, அப்ப விஷயம் முடிஞ்சது. இன்னொரு விஷயம், உன் அக்கா இருக்கால, அவ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா. சரியான நேரத்துல ஆயுஷ் வந்து காப்பாத்திட்டதான் அக்கா என்கிட்ட சொன்னாங்க. அக்கா எங்க இருக்கா? கிச்சன்ல இருக்கா. நான் போய் அக்காவை பாக்கட்டுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை சீவவா உன்னை கூப்பிட்ட? அதே நான் பண்றேன். பாட்டிமா, தேங்க்யூ. லட்சுமி அக்காக்கு எதுக்கு உங்களை இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. போ. லக்ஷ்மி எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறா. ஆனா அவ காட்டுற அன்பை புரிஞ்சுக்க மூளை வேணுமே. லட்சுமி அக்கா. ஷாலு, ஐம் சாரி ஷாலு. என்ன நீ எதுக்கு இவ்வளவு சாரி சொல்ற? போன்ல தான் சாரி சொல்லிட்டேன்ல. இன்னும் சொல்ல போனா நமக்கு நடுவுல இந்த சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் எப்ப வந்துச்சு? நான் வேற ஒருத்தையே என்ன? இல்ல, கண்டிப்பா கிடையாது. நீ என்னோட ரத்தம் தான். அக்கா, ஒன்னு சொல்லவா? சில விஷயத்தை என்னால பொறுத்துக்க முடியல. உன்னை யாராவது குத்தம் சொல்லும் போது அதை கேட்க எனக்கு பிடிக்கலக்கா. ஓய், ஆனாலும் இனிமேல் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். தங்கை இருக்கிறாள், என்றும் உன்னோடுதான் கூட இருப்பாள். உனக்காக உயிரை கொடுத்து போராடுவேன். அழகா பேசுற. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போலக்கா. ஆனா ஷாலு, சரியான நேரத்துல ஆயுஷ் வந்துட்டான். ஆயுஷ் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். அத்தை கிட்ட, போலீஸ் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் அவன் கூட இருந்தது, ஆக்சிடென்ட் ஆனது, அதான் போலீஸ் என்ன கூட்டிட்டு போகல. ஆயுஷ் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா? இப்ப அவன் மாட்டிக்கிட்டான். அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ உனக்கு புரியுதா நான் ஏன் அவனுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றேன்னு? ஏன்னா அவன் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கான். அவன் எப்பவுமே பின்வாங்கினதே இல்ல. அவனை பத்தி கவலைப்படாம அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். எனக்காக நீ சண்டை போடுறல, அந்த மாதிரி அவன் சண்டை போடுவான். அப்புறம் எப்படி என்னால அவனை விட்டு கொடுக்க முடியும்? நீயே பாரு, என்னால எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறான். என்ன செய்யறது? சரி இருக்கட்டும் ஷாலு, நீ இத ஆயுஷோட ரூம்ல கொடுத்துரு. நீ கொடுத்துட்டு வா, நான் அது வரைக்கும் இங்க இருக்க வேலையை பாக்குறேன். சரியா? சரி போ. உங்க அக்கா இருக்காங்களே, அவங்க சூப்பர். சூப்பர் மட்டும் இல்ல, அவங்க சூப்பர் உமன். எனக்கு தெரியும்.
யாரோட அக்கா? பாணியோட அக்கா. ஆயுஷ் சாலு. குறும்புக்காரா. ஆயுஷ் எதுக்கு இப்ப நீ ஆயுஷ் ஆயுஷ்னு இப்படி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இல்ல இருக்க? ஆயுஷ், வெளிய இருந்த என்ன? சத்தம் வெளியதான். இங்க வா ஆயுஷ். ஓ, என்னாச்சு? ரியாக்ஷன். என் ஆக்ஷனுக்கு அகைன்ஸ்டா. அப்படின்னா ரியாக்ஷன். அது அன்னைக்கு சப்போர்ட் பண்ணல, அதான் உங்க அக்காக்கு. இப்ப வால்கேனோ வெடிக்கும், பாத்துடலாம். வா சமாளிப்போம். கம் ஆன். ஒரு நாள் அந்த ஆயுஷை இப்படி துண்டு துண்டா வெட்டி போடணும். அந்த ரிஷி பையன் நம்ம வாழ்க்கையில குறுக்கிட்டா இவன் அதுக்கு மேல குறுக்கிடுறான். இவன் கதைய பெர்மனண்டா முடிச்சாகணும். கிளம்பு. என் கூட பிக்னிக் வரீங்களா மம்மி? பணத்தை மட்டும் எடுத்துட்டு வராதீங்க, கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. மறுபடியும் என்ன மம்மின்னு கூப்பிடாத, அப்புறம் பல்ல உடைச்சிடுவேன். சரி சரி மம்மின்னு கூப்பிடல, பணம் பணத்தை இதுல இதுக்குள்ள வச்சிருக்கீங்களா? இருக்கு. கிளம்பு. வேணும்னா இன்னொரு மூட்டை எடுத்துங்க, அதுக்கு ஒரு கணத்துல வேணா அரைஞ்சுக்குங்க. ஆயுஷ், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா, அது சின்ன ஆக்சிடென்ட், டோன்ட் வரி. நான் உனக்கு யாருடா? அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு சிம்பிளான கேள்விதான் கேட்டேன். நான் உனக்கு யாரு? நீங்க என்னோட அம்மா. எல்லாரும் கேட்டீங்கல்ல? மாம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள மறந்துட்ட. உன் அம்மா கிட்ட சொல்லணும்னு கூட நீ நினைக்கலையா? மாம். சரி, நீ யார்கிட்ட சொன்ன? லக்ஷ்மி இவகிட்ட சொன்னியா? சொன்னல. அண்ட் ஆயுஷ், இது பத்தாதான் என்ன? நீ இவளை எல்லா இடத்துல இருந்தும் காப்பாத்திட்டு இருக்க. இவ எவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? இல்ல அது கூட தெரியாதா? தெரியுமா தெரியாதா? மாம், என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க லக்ஷ்மி, இவங்க மலிஷ்காவை கிட்னாப் பண்ணுவாங்களா? அவ்வளவு பெரிய கிரைம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க என்ன காப்பாத்துனாங்க, எனக்கு வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க தான் என்ன காப்பாத்துனதே. உங்க பையனை காப்பாத்திருக்காங்க, இல்லன்னா நான் இந்நேரம் ஜெயிலுக்குள்ளதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். And you know what, mom? அண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணல, எனக்கு தெரியும். ஒருவேளை வேற வழி இல்லாம அண்ணிமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணா, இல்ல தெரியாம அவங்க தப்பு பண்ணாலும் அப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எப்பவும் பண்ணுவேன். லக்ஷ்மிக்காக நீ எனக்கு எதிராவே செயல்படுவியா? ஆமா,